அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே புனிதமான மாதத்துல புனிதமான ஒரு நாளை அடைந்து விட்டோம். ஆஷூராவினுடைய நாள் நமக்கு இன்றைக்கு மக்ரிப்ல இருந்து தொடங்கிருச்சு. ஆஷூராவில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு அமலை நான் சொல்ல போகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நம்ம செய்யறது அப்படிங்கிறது நமக்கு நாமளே சேமித்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சேமிப்பு அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா ஆண்டின் தொடக்கத்தில் நம்ம ஆரம்பிப்போம். ஒரு சின்ன ஒரு உண்டியல் மாதிரி போட்டு ஆரம்பிப்போம். அது வருஷத்தில் பார்க்கும்போது ஒரு பெரிய தொகை கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் அப்படின்னா அது ஆஷூராவினுடைய நாள் தான். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்களாக இருந்தாலும் சரி, இன்னும் நல்ல செயல்களாக இருந்தாலும் சரி, அதற்கு எண்ணிலடங்காத பலன்கள் நமக்கு இந்த வருடத்தில் கிடைக்க போகுது. அதனால இந்த நாளை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும். அது மட்டும் கிடையாது, எல்லா நபிமார்களுடைய தலையெழுத்தை மாற்றி அமைத்த நாள் இந்த நாள். இந்த நாளை நம்ம எப்படி பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு அமலுக்கு அல்லாஹ் தாலா 10 தலைமுறையினரை செல்வாக்கோடு வாழ வைக்கிறான். 200 ஆண்டுகள் நம்முடைய தலைமுறைகள் சிறப்பா சீரும் சிறப்புமா செல்வாக்கோடு வாழுமா. அப்படிப்பட்ட அமல்கள் எல்லாமே இந்த நாளில் தான் நம்ம செய்ய முடியும். இன்னும் இந்த ஆஷூராவினுடைய நாளில் ஒரு மனிதர், மிக ஏழையாக இருந்த மனிதர், ஒரு எறும்புக்கு கூட உணவு வைக்க முடியாத நிலையில் இருந்த ஒரு மனிதரை தங்க வைர வியாபாரியாக மாற்றி அமைத்தது. அப்படிப்பட்ட அந்த சிறந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். இப்போ நாளைக்கு சரியாக 10 மணியிலிருந்து 11 மணிக்குள்ள நீங்கள் குளிச்சு சுத்தமாகி நீங்கள் 4 ரக்காத் தொழுகணும். ஒவ்வொரு ரக்காத்துலேயும் சூரா ஃபாத்திஹா ஒரு முறை, சூரா இஹ்லாஸ் 10 முறை, 4 ரக்காத்தை ஒரே சலாம் கொண்டு தான் நீங்கள் தொழுது முடிக்கணும். அதாவது 2 ரக்காத்து முடிச்சுட்டு மறுபடி தக்பீர் கட்டக்கூடாது. ஒரு தக்பீரில் 4 ரக்காத்தையும் நீங்கள் முடிச்சுக்கணும். இப்படி ஆஷூரா தினத்தில் நம்ம இந்த தொழுகையை தொழுகிறது அப்படிங்கிறது 50 வருட கால பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது. இன்னும் ஒளினால் ஆன ஒரு மிம்பர் மேடையும் அல்லாஹ் தஆலா நமக்கு மறுமையில் தர்றான். அதாவது மறுமையில் எல்லாருமே யா நஃப்சி யா நஃப்சி அப்படின்னு சொல்லி தண்ணிக்காக அலமோதும் போது இந்த சிறப்புக்குரிய நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மேடையை அமைத்து நிம்மதியாக உட்கார வச்சிருப்பானாம். இவங்கெல்லாம் யார்? நபிமார்களா, சுஹதாக்களா, சாலிஹின்களான்னு கேட்கும்போது இவங்கெல்லாம் ஆஷூரா தினத்தன்று அமல் செய்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுமா. எனவே இந்த தொழுகையை நம்ம எல்லோருமே தொழுவதின் காரணமாக இந்த சிறப்புகள் எல்லாமே நமக்கு கிடைக்குது. இன்னும் இந்த நாளில் நம்ம ஓத வேண்டிய 2 திக்ர் இருக்கு. முதல் திக்ரு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போடும்போது அவங்க ஓதியது. இதை ஒரே இருப்பில் நீங்கள் 70 முறை ஓதி முடிச்சிடணும். அதாவது தொழுகையை முடித்த உடனே யார்கிட்டையும் பேசாமல் இதை நீங்கள் 70 முறை ஓதிக்கோங்க. ஏன்னா இந்த வருஷத்தில் நமக்கு எந்த விதமான தீங்கும், எந்த விதமான கவலைகளும், கஷ்டங்களும், கடன்களும் வராது, நோய்களும் வராது. அதனால் இது பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு கேடயமாக நம்ம இன்றைய தினம் நம்ம ஓதிக்கணும். அடுத்தது 3வது அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம் யா வஹாபு அப்படிங்கிறத 100 முறை நம்ம ஓதி முடிச்சுக்கணும். இந்த 3 அமலையுமே ஒன்றன் பின் ஒன்றாக யார்கிட்டையும் பேசாமல் செஞ்சு முடிங்க. 1ல் நமக்கு 50 வருட கால பாவங்கள் மன்னிக்கப்படுது, இன்னும் நமக்கு செல்வாக்கு உயருது. 2வது திக்ரை நம்ம ஓதுறதுனால இந்த வருஷத்தில் நமக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராது. 3வது யா வஹாபுன்னு ஓதுறதுனால இந்த வருடம் முழுவதும் நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் அல்லாஹ் நமக்கு பெரும் கொடையாளனாக இருந்து நமக்கு தருவான். இந்த பெரும் கொடையாளனுக்குள்ள எல்லாமே இருக்கு. நம்ம ஒன்று இது ஒன்று அது ஒன்று நம்ம கேட்கவே வேண்டியதில்லை. எல்லாத்தையுமே நம்ம கேட்கலாம். இதை முன்னிட்டு அல்லாஹ் தஆலா பெரும் கொடையாளனாக இருந்து நமக்கு தருவான். எனவே இந்த 3 அமலையுமே நம்ம நல்ல முறையில் முடிச்சுக்கணும். இப்போது இந்த 3ஐயும் முடிச்சுட்டு ஒரு சிறந்த ஒரு அமலை நம்ம செய்யணும். சிறந்த அமலுங்கிறத விடவும் சிறந்த ஒரு செயலை நம்ம செய்யணும். அந்த செயலுக்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த வருஷத்தில் இதை விட, நம்ம செஞ்ச அமலை விட நமக்கு சிறந்த கூலியை கொடுப்பான். அது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான். ஆனால் அதற்கு இத்தனை சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரியாது. இப்போது அப்படிப்பட்ட ஒரு பெரிய சம்பவத்தை நான் சொல்கிறேன். அப்போ தான் தெரியும் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு, இந்த சின்ன செயலை செஞ்சோம் அப்படின்னா இந்த வருஷத்தில் நம்மளை இப்படியெல்லாம் கூட மாற்றுமா அப்படின்னு யோசிக்க வைக்கும்.
இப்போ அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நம்ம எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம். அவர்கிட்ட ஒரு எளிமையான ஒரு மனிதர் வர்றாரு. ரொம்ப ஏழையாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையில் ரொம்ப ரொம்ப வாடி போய் வர்றாரு. வந்து, ஹஜ்ரத் அவர்களே, எனக்கு இப்படி ஒரு நிலைமையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வறுமையாக இருக்குது, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ஏதாவது துவா சொல்லித்தாங்க, உங்ககிட்ட நான் எந்த உதவியுமே நான் கேட்க வரல, ஆனால் எனக்கு ஏதாவது துவா சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க யோசிச்சுட்டு, சரி போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களும் பொறுமையாக எந்திரிச்சிட்டு திரும்ப வர்றாங்க. வரும்போது சொல்கிறாங்க, ஹஜ்ரத் அவர்களே, எங்கள் வீட்டில் எறும்புக்கு வைக்கிறதுக்கு கூட துளி அளவு உணவு இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்றைக்காவது எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இன்றைக்கி இல்லை, நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க திரும்பவும் பொறுமையாக திரும்பவும் வர்றாங்க. வரும்போது, ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களே, எங்கள் வீட்டில் தண்ணி குடிக்கிற அந்த பாத்திரம் கூட ஓட்டையாக போயிடுச்சு, தண்ணி கூட இல்லாமல் நான் வந்திருக்கேன், இப்போவாவது எனக்கு ஏதாவது சொல்லித்தாங்களேன்னு கேட்குறாங்க. இவங்க, இல்லை நீங்கள் முஹர்ரம் 1ஆம் தேதி அன்னைக்கு என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களும் ரொம்ப பொறுமையாக போயிட்டு முஹர்ரம் ஃபஸ்ட் அன்னைக்கு வர்றாங்க. வரும்போது இவங்க சொல்கிறாங்க, இன்றிலிருந்து நீங்கள் சம்பாதிக்கிறதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைங்க, இந்த 10 நாள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைங்க, 10ஆவது நாள் வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இவங்க 10ஆவது நாள் வர்றாங்க. வரும்போது சொன்னாங்களாம், இந்த 10ஆவது நாளில் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த அத்தனையுமே உங்கள் குடும்பத்துக்காக கொண்டு போய் செலவு பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு, நம்ம ஏதோ பெருசாக நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துடுறாங்க. அதே போல் ஆஷூரா அன்னைக்கு அவங்க குடும்பத்துக்கு தாராளமாக செலவு பண்ணுறாங்க. சிறிது மாதங்கள் கழித்து ஒரு வசதி படைத்த ஒரு நபர் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள பார்க்கறதுக்காக வர்றாங்க. எப்படின்னா, ஒரு உயர்தரமான 3 ஒட்டகைகளில் வர்றாங்க. அந்த ஒட்டகைகள் எதை சுமந்துக்கிட்டு வருது அப்படின்னா, தங்கம், வைரம், இன்னும் விலை உயர்ந்த பொருட்களை சுமந்துக்கிட்டு அந்த ஒட்டகம் வருது. அந்த ஒட்டகமே விலை உயர்ந்த ஒட்டகம். அதில் முன்னாடி ஒருத்தங்க பாதுகாப்புக்கு, பின்னாடி ஒரு ஒட்டகம் பாதுகாப்பு. இவங்க நடுவில் வர்றாங்க. வந்து இறங்கும்போது இவங்கள அடையாளம் தெரியவே இல்லை. ஹஜ்ரத் அவர்களே, எனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லைப்பா எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயங்களையெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு துவா கேட்க வந்தேனே, நீங்கள் கூட ஆஷூரா அன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு செலவு பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிங்களே அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போது இந்த மாதிரியான நிலைமைக்கு மாறுறதுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தான் இவங்க இந்த ஏழை வியாபாரி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாள் ரொம்ப மோசமான நிலைமையில் ஒரு கடை வீதிக்கு போகிறாங்க. அங்கே விலை உயர்ந்த ஒரு ஒட்டகையை வச்சுக்கிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. அப்போ நிற்கும்போது இவங்கள பார்த்துட்டு, இந்தாங்க இந்த ஒட்டகையை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த ஒட்டகையை நீங்கள் விற்க போகிறீங்களான்னு கேட்டாங்களாம். ஆமாம் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த ஒட்டகையை விற்கிறதுக்கு உங்களுக்கு என்ன நிலைமை வந்தது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், இல்லை எனக்கு கனவுல காணப்பட்டது, இந்த ஒட்டகை என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நஷ்டம் வர வாய்ப்பு இருக்குது, அதோடு ரொம்ப இல்லாதவங்களுக்கு இந்த ஒட்டகையை நான் கொடுக்கணும், அதுதான் என்னுடைய கனவுல வந்துச்சு, அதைத்தான் நான் இன்னைக்கு செயல்படுத்த போகிறேன், நீங்கள் வேணும்னா இந்த ஒட்டகையை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட ஒட்டகையை வாங்குறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போது பரவாயில்ல, இந்த ஒட்டகையை பிடிச்சிக்கோங்க, நீங்கள் போங்க, இதை விற்றுட்டு அதில் வரக்கூடிய லாபத்தை நீங்கள் எடுத்துட்டு எனக்கு அசலை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இவர் என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ஒட்டகையை வாங்கிட்டு நடக்க ஆரம்பித்தாங்களாம். நடந்து போகும்போது அந்த வழியில் நிறைய நபர்கள் இந்த ஒட்டகையை அதிசயமாக பார்த்தாங்களாம். அப்போ அதில் ஒரு பெரிய செல்வந்தர் வந்துட்டு, உங்கள் ஒட்டகையை நீங்கள் விற்க போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க இந்த ஒட்டகையை நான் விற்கிறதுக்கு தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ எவ்வளோக்கு தருவீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் 800 திருகத்துக்கு தான் நான் தருவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். 500க்கு கொடுக்க முடியாதான்னு கேட்டாங்களாம். இல்லை 800 திருகம் தான் அப்படிங்கும்போது, உண்மையை தானே சொல்கிறீங்க, நம்பலாமா, 800 திருகத்துக்கு தந்துடுவீங்களான்னு கேட்டாங்களாம். தந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது 800 திருகத்துக்கு கொடுத்துட்டு இந்த ஒட்டகையை வாங்கிக்கிறாங்க. வாங்கும்போது, நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் இருக்குது, 800 திருகம் நான் உங்களுக்கு எடுத்து தர்றேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கண்ணியமாக கூட்டிகிட்டு போயிட்டு நல்ல சாப்பாடெல்லாம் போட்டுட்டு 800 திருகத்தை கொடுக்குறாங்க. உடனே இவங்களுக்கு ரொம்ப கவலையாயிருச்சு. எப்படி நம்ம இதை எடுத்துகிட்டு போக முடியும், ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த மனிதர் அதையும் புரிஞ்சுக்கிட்டு, வாங்க நான் உங்களை வீட்டிலேயே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு அதே ஒட்டகையில் ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டு நல்ல முறையில் கண்ணியமாக கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டாங்களாம். அதில் வீட்டுக்கு போன உடனே
அதிலிருந்து ஒரே ஒரு தினாரை எடுத்து நல்ல வயிறு நிறைய சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாங்களாம். மறுநாள் பார்த்தா அந்த ஒட்டகையினுடைய உரிமையாளர் வந்துடுறாங்க. அதாவது முதல்ல இவங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கதவை தட்டுறாங்க. திறந்து பார்த்தவனே இவங்க உங்களுடைய ஒட்டகை வித்துருச்சு, இந்தாங்க இவ்வளோ பணம் கிடச்சிது, இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. நான் ஒரே ஒரு தினார் மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன், நேற்று மட்டும்தான் எங்கள் வீட்டில் 3 நேரம் வயிறார சாப்பிட்டோம், உங்களால தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தாங்களாம். அப்படி கொடுக்கும்போது அதிலிருந்து 200 தினாரை எடுத்துட்டு மீதம் இருக்கிறத நீங்களே வச்சுக்கோங்க, இது உங்களுடையது தான், அந்த ஒட்டகைக்கான விலை 200 தான், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இவங்க ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இன்னும் வேணுங்கிற வசதிகளை அந்த காசில் செஞ்சுக்கிறாங்க. இன்னும் அடுத்தடுத்து அவங்க ஒட்டகை வியாபாரியாக மாறுறாங்க. வெறும் ஒட்டகை வியாபாரி மட்டும் அல்லாமல் தங்கம் வைரத்தை அந்த ஒட்டகையில் வச்சு விற்கக்கூடிய ஒரு வியாபாரியாக மாறிடுறாங்க. இதைத்தான் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க கிட்ட போய் சொன்னாங்களாமா, என்கிட்ட உயர்தரமான 100 200 ஒட்டகைகள் இருக்கு, நான் இப்படி ஒட்டகைகளை வாங்கி விற்கிற வேலையை நான் பார்த்துட்ருக்கேன், அதோட எனக்கு இந்த தங்க வைர வியாபாரமும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு அல்லாஹாலா ஏற்படுத்தி கொடுத்துட்டான். போன வருடத்தில் நான் எப்படி இருந்தேன், இந்த வருஷத்தில் அல்லாஹாலா என்னுடைய நிலைமையவே மாற்றிட்டான். அதற்கு காரணம் நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்த அந்த ஒரு அமல் தான். என்ன அப்படின்னா, ஆஷூரா தினத்தில் குடும்பத்துக்காக தாராளமாக செலவு பண்ணுங்கன்னு சொன்னீங்க, நான் அதை செஞ்சேன். அல்லாஹாலா எனக்கு இன்றைக்கு பல குடும்பங்களுக்கு தாராளமாக தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு வாய்ப்பை எனக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இந்தாங்க இந்த 3 உயர்தர ஒட்டகங்களும் உங்களுக்கு தான், இதில் இருக்கக்கூடிய தங்கம் வைரம் இன்னும் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே இருக்குது, அது எல்லாமே உங்களுக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன், இதை நீங்கள் தாழ்மையோடு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பாருங்கள். இதை நீங்கள் சாதாரணமாக ஒரு சம்பவமாக பார்க்காதீங்க. இதே போல் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலையும் மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கட்டாயம் நாளை காலையிலிருந்து மக்ரீபுக்குள்ளே நீங்கள் எப்படியாவது உங்களுடைய குடும்பத்தினருடைய தேவைகளை எல்லாம் அறிந்து கொண்டு அவங்களுக்காக தாராளமாக செலவு பண்ணுங்க. அதை விட சிறந்தது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக முடியாதவங்க, ரொம்ப இல்லாதவங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள தேடி போய் நீங்கள் ஒரு உதவியை செய்யுங்க. கண்டிப்பாக எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த மனிதரை பெரிய ஒரு அந்தஸ்தில் வச்சது போல நம்மையும் பெரிய செல்வந்தனா அல்லாஹ் மாற்றுவான். இன்றைக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, 200 300 வம்சங்கள் செல்வாக்கோட வாழ்கிற அளவுக்கு அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நமக்கும் அல்லாஹ் தரமாட்டானா? இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட பரக்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான் அப்படின்னா நம்ம குடும்பமும் அந்த அளவு செல்வாக்கோடு வாழும். எனவே இந்த ஒரு அமலை நீங்கள் உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களுடைய பல தலைமுறையினர் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஷூராவில் உங்கள் குடும்பத்தை திருப்திப்படுத்துங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒன்று தான். இன்னும் மற்றவங்களுக்கும் நீங்கள் அதிக அளவு தர்மம் செய்யுங்க. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நாம் விரும்பக்கூடிய ஆசைப்படக்கூடிய செல்வாக்கான உயர்தரமான ஒரு வாழ்க்கையை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்குமே தந்தருள்வான். ஏன்னா இது ஒரு சின்ன அமல் தான், ஆனால் இந்த அமலுக்கு அல்லாஹ் எவ்வளோ சிறப்பு வச்சுருக்கான் பாருங்க. அதனால தான் நம்ம செய்கிற அமல்கள் வணக்கங்களை விட இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன கண்ணியப்படுத்தக்கூடிய, அன்பு காட்டக்கூடிய, இன்னும் கடமைகளை நிறைவேற்றக்கூடிய இந்த இடத்துல தான் அல்லாஹால பெரிய பரக்கத்தை நமக்கு வச்சுருக்கான். அதைத்தான் நம்ம எல்லோருமே புரிஞ்சுக்கணும். நம்ம நினைக்கிறோம் தொழுது வணங்கினா மட்டும்தான் நமக்கு பரக்கத் கிடைக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக இல்லை. குடும்பத்தில் சந்தோஷமாக அவங்களையெல்லாம் நம்ம திருப்தியாக வச்சுருந்தோம், இன்னும் மற்றவங்களுடைய கஷ்டத்தையெல்லாம் புரிஞ்சு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னாலும் நமக்கு பரக்கத் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த விஷயத்துலேருந்து நமக்கு தெரியுது. எனவே இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இந்த அமலை 10-11 மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கோங்க. அதோட இந்த தர்மத்தையும் நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய குடும்பத்துக்கு நாளைக்கு தாராளமாக செலவு பண்ணுங்கள். பெண்களாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு, இன்னும் பிள்ளைகளுக்கு, இன்னும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு செலவு செய்யுங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கிற பணம் அது 10 மடங்காக 100 மடங்காகத்தான் இந்த வருடத்தில் உங்களுக்கு மாறும். அதனால் பெண்கள் கையில் எப்போதும் பணம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு தாராளமாக செலவு பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். இன்னும் கடன் அதிகமாக இருக்கிறவங்க பணம் வரணும்னு நினச்சிங்கனாலும் இதை பண்ணுங்கள். இன்னும் இந்த வருடத்தில் பணத்தினுடைய தேவை அதிகமாக இருக்குது, ஒரு பெரிய காரியத்தை முன் வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சாலும் இந்த அமலை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா சிரமம் இல்லாமல்
உங்களுக்கு பண உதவியை செய்வான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.